விஜய் கிட்ட ஒண்ணுமே இல்ல. இன்னும் 10 வருஷம் போகட்டும். அடம் பிடித்த ராகுலை கார்கே சமாளித்தது எப்படி? 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் கூட்டணி கணக்குகள் தீவிரமாக பேசப்பட்டு வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை இறுதி செய்துள்ளது. 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற திமுகவின் ஆஃபரை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இடையே நடந்த பேச்சுவார்த்தை குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. விஜய் தலைமையிலான தாவேக தேர்தல் அரசியலுக்கே வரவில்லை. 2026 விஜய் போட்டியிட்டு தனது வாக்கு பலத்தை முதலில் நிரூபிக்கட்டும். அதன் பிறகு அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் என கூறி ராகுலை சமாதானப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த சில வாரங்களாக கடும் கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்தன. இதனால் இந்த கூட்டணி உடையும் எனவே கருதப்பட்டது. 2016 தேர்தலில் போட்டியிட்டதைப் போல 41 தொகுதிகளையும் மேலும் ஆட்சியில் பங்கையும் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பு வலியுறுத்தியதாக கூறப்பட்டது. ஆனால்